ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் அக்கா வீட்டிலேருந்து எல்லாமே வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க அத்தை யாருக்குமே ஒன்றுமே முகமே சரியில்லை. அம்மா சொன்னாங்க, "ஏன் திடீர்னு இப்படி வந்திருக்காங்க? என்ன விஷயம்? அக்கா என்ன பண்ணான்னு தெரியலையே. அதுவும் அக்கா யாருமே மாமா 2 பேரும் வராமல் இவங்க மட்டும் வந்திருக்காங்களே, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "அதெல்லாம் உண்மைதாம்மா நீ சொல்கிறது. நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன என்ன இப்போ புது பிரச்சனை என்ன இது பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையேம்மா." அப்படின்னோடனே, "அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது. புதுசாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்காக இருக்கிறதுக்கான ஒரு நேரங்கிறது நமக்கு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு சரிசமமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துகிட்டு போகிறதுபடி போனாலே நம்மளுக்கு போதும்." அப்படின்னோடனே, "சரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு இப்போதைக்கு எதையுமே நான் பேச முடியாத மாதிரி சூழ்நிலையில் தானே இருக்கிறேன்." அப்படின்னோடனே, "சரி அதுக்காக என்னம்மா பண்ணுறது? பேச முடியாத மாதிரி சூழ்நிலைன்னா நம்ம எதுவும் இப்போதைக்கு பண்ணக்கூடிய நிலமையில நமக்கு இல்லை." அப்படின்னோடனே, "சரி விடு, அதெல்லாம் எதையும் சமாளிச்சுக்குவோம். நம்ம சமாளித்து தான் ஆகணும். ஒரு வழி கிடையாது." அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அவங்க அத்தைக்கிட்ட, அக்காவோட அத்தைக்கிட்ட கேட்டோம். "ஏன் நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னோடனே, "உங்கள் பொண்ணு பண்ண விஷயத்தினால தான் நாங்கள் இங்கே கிளம்பி வர வேண்டியதாக இருக்குது." அப்படின்னு சொன்னோன்னே, "என்ன ஆச்சு? என்ன இதுன்னோடனே?" அவங்க 2 பேரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அவங்க தனியாக இருக்கட்டும், வேலை பார்க்குறாங்க, பண்ணுறாங்கன்னு தானம்மா நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். 2 வருஷத்துக்கு மேலே ஆகப்போகுது. குழந்தைய பற்றி நீங்களும் கேட்கல. நானும் சரி நம்ம மருமக சம்பாதிக்குது, பண்ணுது, செய்யட்டும். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் போகட்டும்னு நான் இருந்தேன். ஆனால் இதுங்க என்னென்னா, இப்போ அன்னைக்கு என்னோட நாத்தனார் இங்கே போயிருந்திருக்காங்க. அப்போ ரேணுகாட்ட பேசியிருந்தப்போ அஜய் ரேணுகாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு இப்போதைக்கு குழந்தை இல்ல. இன்னும் ஒரு 3, 4 வருஷம் போகணும் அப்படின்ட்டு இருக்குங்க. அதை கேட்டுட்டு எங்கள் அண்ணி என்கிட்ட சொன்னாங்க, "என்ன இது மாதிரி கமலா, என்னாச்சு? நீ இன்னும் இந்த வருஷத்தில் குழந்த இருக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு நீ ஆசை கனவு கொட்டை கட்டிகிட்டு இருக்க. ஆனால் உன் மருமகளும் மகனும் இன்னும் 5 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நான் என் பையனுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோன்னே, "ஆமாம் நாங்கள் 2 பேரும் அதான் முடிவெடுத்திருக்கோம்னு" அவன் சொல்கிறான். நான் இந்த விஷயத்தில் எதுவுமே பேச முடியாத மாதிரி சூழ்நிலையில் இருந்ததுனால நான் என்ன பண்ணுறதுங்கிறதே எனக்கு ஒரு குழப்பத்தில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், பண்ணேன், செஞ்சேன். அது எதையுமே இது பண்ணாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இன்றைக்கி நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எது நம்மளுக்கு சரியான ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டு, சரி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம குழப்பமான மனநிலையில் இருந்தாலும் சரி, சரியான ஒரு இதில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இது இது இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு சரியான ஒரு இது நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் அணுக முடியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒன்று நினச்சிருக்கோம், இந்த பிள்ளைங்க ஒன்று இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் நமக்கு கோவம் வருமா இல்லையாம்மா அப்படின்னோடனே, அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது உண்மை தான். கோவம் வரும் தான், எல்லாருக்கும் கோவம் வர்றது தான். ஆனால் இருந்தாலும் கோவம் வந்தாலும் பண்ணாலும் செஞ்சாலும் நமக்கு இப்போதைக்கு இந்த ஒரு சூழ்நிலையை தாண்டி எதுவுமே கரெக்டான வேலை நமக்கு இருக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது சரியான ஒரு அணுகுமுறையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. நானும் என் பையன்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். 1 வீக்காகவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. "உங்கள் பொண்ணு சொன்னுச்சா என்ன?" அப்படின்னு கேட்டாங்க. உடனே "இல்லை அவ அதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலையேம்மா அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நாங்கள் அதனால தான் நானும் அண்ணனும் இப்போ கிளம்பி உடனே வந்தோம். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் 5 வருஷம்னா எப்படி பண்ணுறது? என்ன மாதிரி இது பண்ணுறது? இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். இவங்க ஏதாச்சும் ஒரு குழந்தை இது பண்ணி இருந்தா தானம்மா நீங்களும் ஒரு தங்கச்சி வச்சுருக்கீங்க. உங்கள் பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு அவள் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, இவன் நிலமை என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அக்கா இவ்வளோ கல்யாணம் ஆகிட்டு குறை இருக்குது, அது இருக்குன்னு நம்ம ஊரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாம் என்ன மாதிரி பேசுங்க, என்ன இது பண்ணுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியதுங்கிறது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்மளுக்கு எது ஒரு கரெக்டான ஒரு இதில் இருக்கோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை
நம்ம நகர்த்திக்கிறது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் பேசி புரிய வைங்க. அடுத்த வாரம் லீவில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. 3 நாளைக்கு இங்கே தங்குவாங்களாம். அப்போ நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணணும். என்னால் இதுக்கு மேலே பேச முடியல. ஏன்னா நான் என் கடமைக்கு வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து என் பையன்கிட்ட இதுக்கு மேலே நான் பேச வேண்டிய அவசியங்கிறது இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் பேசுகிற மாதிரி கிடையாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக இருங்க நீ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு